மூளையே இல்லாத முட்டா பசங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் ஏன் டயத்துக்கு வராதனால தான் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்காக தான் இது. காவேக்கா சார்பில் அவங்க கேட்ட டைம் 3 to 10, அதையும் அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க. அந்த 3 to 10 டயத்துக்குள்ள எப்ப வேணாம் போலாம். அந்த 10 மணிக்கு மேலதான் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் வர்ற வழியில எல்லாமே மக்கள் சூழ்ந்துடுறாங்க. அந்த கேரமனும் நகர மாட்டேங்குது. அவரே ஊர்ந்துதான் வர்றாரு. அப்புறம் எப்படிங்க டயத்துக்கு கவுர் சேர முடியும்? சினிமா துறையிலேயே கரெக்டா டயத்துக்கு வர்ற ஒரே ஆளு தளபதி விஜய் அவர்கள் தான். அது எல்லா இயக்குநர்களும் சொல்லியிருக்காங்க, சக நடிகர்களும் சொல்லியிருக்காங்க. அங்கேயே ஒரு கரெக்டா டயத்துக்கு வரும்போது இங்கே வரமாட்டாரா என்ன? சில பல வேலைகள் அவருக்கும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அவர் வர்ற வழியில மக்கள் எல்லாமே ஒரு சூழ்ந்துடுறாங்க. அவரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வகையில கேரவான்ல இருந்து எந்திரிச்சு போய் எல்லாத்துக்கும் கை காட்டிட்டு அப்புறம் தானே வர்றாரு. அவரு ஏன் எப்ப பார்த்தா தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க தயவு செஞ்சு. சில பிரகஸ்பதிகளா என்ன சொன்னாலும் யோசிக்க மாட்டாங்க. மூளையை உச்சந்தில கழட்டி வச்சுட்டு பேசுவாங்க.